நெல்லை வடக்கன்குளத்தில் பள்ளியின் தங்கும் விடுதியில் உள்ள கிணற்றில் 7ஆம் வகுப்பு மாணவன் தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் மீட்கலாம். ராமசுந்தரம், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? இது தொடர்பாக அவரின் பெற்றோர் என்ன தெரிவிக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மாராந்தை கிராமத்தைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் சேர்முதுரை. இந்த மாணவன் வடக்கன்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளியில படித்து வருகிறார். அந்த பள்ளி அருகே இருக்கக்கூடிய தங்கும் விடுதியில மாணவன் தங்கி அந்த பள்ளியில படித்து வருகிறார். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று அந்த மாணவன் உயிரிழந்து விட்டதாக பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நம்ம பெற்றோர்கள் சென்று பார்க்கும்போது வாயில் நுரை தள்ளிய நிலையில அந்த பள்ளி விடுதிக்கு அருகே உள்ள கிணற்றின் அருகே அந்த மாணவன் சடலமாக இருந்திருக்கிறார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் சம்பவம் குறித்து அந்த விடுதியில் உள்ள காப்பாளர் உள்ளிட்டோரிடம் கேட்டு பார்த்த போது எந்த விதமான தகவலும் தெரிவிக்காத சூழல்ல பனகுடி காவல் நிலையத்தில் அவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். இந்த பனகுடி போலீசார் உடலை கைப்பற்றி அந்த விசாரணையையும் நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில அந்த மாணவனுடைய இறப்புல சந்தேகம் இருப்பதாக நேற்றைய தினம் மர்மமான மரணம் என வழக்கு பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்றைய தினம் பனகுடி காவல் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். உடனடியாக அந்த பள்ளியுடைய காப்பாளர் பெயர்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதாவது அஜாக்கிரதையாக செயல்பட்டு மரணம் விளைவித்தல் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சூழல்ல சிசிடிவி கேமரா காட்சிகளை பள்ளி நிர்வாகம் காட்ட மறுக்கிறது. அதே போல அந்த வழக்கு தொடர்பான விசாரணையை விரிவாக நடத்த வேண்டும், மாணவனின் இறப்பில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை எங்களுக்கு தீர்த்து வைக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில எதற்கும் செவி சேர்க்காத சூழல்ல மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அந்த உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரேத கிடங்கு அருகே திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தற்போது போலீசார் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி உரிய விசாரணை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முறையான விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டு உரிய தகவல்கள் தெரிவிக்கப்படும் என கூறிய போதும் அதை ஏற்ற மறுத்து உடலை வாங்க மாட்டோம் என அங்கிருந்து கலைந்து அவர்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் உடலை வாங்குவதற்கான அந்த பேச்சுவார்த்தையை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பனகுடி காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகளும் தற்போது சம்பவ இடத்துல மறு விசாரணையை மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.